guys, நீங்க நம்ம ஃபோர்காஸ்ட் ஹீரோஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவோட பெஸ்ட் ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் பத்தி பேச போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுன்னா பாஷாவோட ஃபிளாஷ்பேக் எடுத்தோடனே சூப்பர் ஸ்டாரை பத்தி ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லுங்க. அவரு அந்த ஃபர்ஸ்ட் பில்ட் பண்றதே அருமையா இருக்கும். அதாவது ஃபிளாஷ்பேக் முன்னாடி அவரு காலேஜ்ல போய் தங்கச்சிக்காக சீட்டு கொடுக்க போவாரு. ஆமா, அந்த சீட்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஆனா அவரு என்ன சொல்ல பேசும்போது உள்ள இருந்து பயங்கரமா பில்டப் பண்ணிருக்கோம். அந்த மியூசிக் அந்த இதை ஏத்தோம் படத்தோட ஹைப்பர் தேவா பயங்கரமா போட்டுருக்கான். ஆமா, சரியான இதா இருக்கும். அவர் உள்ள என்ன பேசிட்டு இருப்பாரு, ஆப்போசிட்ல இருக்கவன் எஞ்சி நிப்பான் டக்குன்னு. அவன் ஃபர்ஸ்ட் உள்ள போனோன்னா போரா பேசிட்டு இருப்பான். என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த சீன்லயே முடிஞ்சிருச்சு படம். அவர் அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ்பேக் அவரு தம்பி கேட்க வரும்போதுதான் யார் சொல்லுங்க யாரு அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ்பேக் சீனுக்கே போவோம். அதுக்கு முன்னாடியே ஆனா அதுக்கான பில்டப்ங்கிறது வந்து பயங்கரமா பில்ட் பண்ணிருப்பாங்க. அதுல படத்தோட ஹைப் எங்கேயோ இருக்கும். அதுல அந்த ஃபிளாஷ்பேக் சீன் வந்து அப்படியே திருப்பி போடும். ஆமா, படத்தை அது வரைக்கும் ஒரு இன்னசென்ட்டா சாதாரண ஆட்டோ டிரைவர் ஃபேமிலிக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு அந்த பிளாஷ்பேக்ல தான் தெரிய வந்துச்சு. கேங்ஸ்டர் அப்படின்றது வந்து கேங்ஸ்டர் எதுக்காக அவர் கேங்ஸ்டர் ஆனாருன்னு பார்த்தா நல்லதுக்காக தானே பண்ணியிருப்பாரு. ஆமா, அவரோட ஃப்ரெண்டை கொண்டு இருப்பாங்க. அதுக்காக இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் இவரும் பெரிய கேங்ஸ்டர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு பிரச்சனை வர்றதுனால அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருப்பாரு சென்னையில வந்து. அந்த படமே ஒரு இப்போ அந்த படம் வந்தா கூட ஒரு 100 கோடி வசூல் அடிக்கிற அளவுக்கு தான் இருக்க படம். கண்டிப்பா ரீரிலீஸ் பண்ணாம ஒரு நல்ல கலெக்ஷன் அடிக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் எல்லா படம்? நான் தெரியும் நினைக்கிறேன். விஜய் சார், நான் ஒரு விஜய் ஃபேனு, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரி படத்துலயும் அதே மாதிரி தானே இருக்கும். விஜய் ஃபர்ஸ்ட் எடுத்தன விஜய் சார் வந்து அந்த பிள்ளைக்காக வளர்க்குற மாதிரியே இருக்கும். நடுவுல தானே அந்த இது பில்டப் இதாகும். படத்துல படம் மெதுவா போற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நடுவுல அந்த ஃபைட் சீன் வந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு குட் சீன்ஸே அந்த அதுக்கப்புறம் தானே இருக்கும். விஜயகுமார் போலீஸ் ஆஃபீஸரா வந்திருப்பாரு அந்த படத்துல. ஃபியர்லெஸ் போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. யாருன்னு பார்க்க மாட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனா இருந்தா யாரா இருந்தாங்க, நம்ம வேலையை நம்ம செய்வோம்ட்டு சூப்பரா பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த படத்துல. படத்துல உள்ள எல்லா சீனுமே சூப்பரா இருக்கும். சமந்தாவோட போர்ஷன் எல்லாமே அந்த படத்துல சூப்பரா இருக்கும். சமந்தாவை பிடிக்காதது யாருமே கிடையாது. தெரி படத்துல பிளாஷ்பேக் சீன் தானே உங்களுக்கு லீடே ஃபுல்லாவே இருக்கும். ஆமா, அது வரைக்கும் நார்மலா தான் படம் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு பேக்கரி வச்சிருந்தவரு பொண்ணுக்காக பண்ணி பாக்குறாரு. எமி ஜாக்சன் போய் நானும் இருக்கேன்னு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க தானே உங்களுக்கு இது கொடுக்கறது. இந்த எதுனால ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தானே விஜயகுமார்ங்கிற பேரே உங்களுக்கு வரும். அந்த போலீஸ் ஆபீசர் கூப்பிடுவாரு, விஜயகுமார்னு விட்டோம்னா இவரு தலைவர் திரும்பி வைப்பாரு. உங்களே இல்லைங்க ஆமா, அது அப்ப அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் தானே எமி ஜாக்சன் வந்து சர்ச் பண்ணி வைப்பாங்க விஜயகுமார்னா யாருன்ட்டு. அப்பதான் அந்த மலையில ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் நடக்கிறதுக்குள்ள இங்க கிளைமேக்ஸ் இது பிளாஷ்பேக்கே முடிகிற அளவு சூப்பரா இருக்கும். அது 20-25 நிமிஷம் பிளாஷ்பேக். அது ஆனா நமக்கு அவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் மாதிரி தெரியும் அந்த படத்துக்கு. ஷார்ட்டா அந்த ஹீரோயின் வர மோஷன் எல்லாம் பார்க்கும்போது அந்த இது சூப்பரா இருக்கும். லவ் ஸ்டோரியா அதுல அருமையா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிளாஷ்பேக் நமக்கு இப்படி இருந்து ஒரு இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டுறது. அது இல்லாம பிளாஷ்பேக் வச்சு ஒரு மூவி எப்படி நவுந்துச்சு அப்படின்னு பார்த்தா வளர்ச்சனையில பார்த்தோம்னா ராஜனோட பிளாஷ்பேக். ஆமா, அந்த கிங் ஆஃப் ஸ்விங்கர் அந்த பிஜிஎம் சனா போட்டுறதுலேயே பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி அவர் அங்கேருந்து கடலுக்குள்ளேருந்து என்ட்ரி ஆகும்போது பிஜிஎம் வரும். அந்த இடத்துல பிளாஷ்பேக் போகும். அவர் அந்த பிளாஷ்பேக் வச்சு தான் நமக்கு இந்த முழு படமுமே வரும். கண்டிப்பா அந்த படத்துல வந்து தனுஷோட கேரக்டர் எதுக்காக உள்ள வருது, என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்றதும் சரி. தனுஷோட கேரக்டரை நமக்கு ராஜன் தவறப்பே காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சீன்ஸ்லயே அந்த கேரம் போர்டு ஆடுற சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அது இல்லாம ஒரு மோட்டிவேட்டும் பண்ணுவாரு. உங்க கேங்காக அவரு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அந்த ஊரோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாத்தையுமே. அது மாதிரி இருக்கிறவங்களே புளி பறிக்கிறதுன்னா அந்த படத்துலயே இருக்கும். ஆமா, அதாவது இவங்க வந்து அவங்க பண்ணது நல்லது கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அந்த 3 பேரும் இருப்பாங்க. அவரோட தம்பியோட சேர்த்து 4 பேர். அவங்க 4 பேரும் நம்ம பண்றதுதான் கரெக்டு, அவர் நம்மளை வளர விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பார்த்தா அவர் இவங்க நல்லதுக்கும் சேர்த்து தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஊர் மக்களோட நல்லதுக்கும் சரி, இவங்களோட நல்லதுக்கும் சரி, எல்லாரோட நல்லதுக்கும் சேர்த்து தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும்.
ஆனா அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்ல அவர் செத்ததுக்கு அப்புறம் படம் எப்படி மூவ் ஆகுது, இவங்கெல்லாம் என்னென்ன இடத்துக்கு போறாங்க அப்படின்றதுன்னா அது ஒரு டோட்டலான ஃபிளாஷ்பேக் சீன்ஸ். படம் அருமையா இருக்கும். இன்னும் கெட்ட வார்த்தைங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். படத்துல கெட்ட வார்த்தை இருக்காங்க, கெட்ட வார்த்தையில தான் மட்டுமே இருக்கு. வேற நீங்க என்ன படம் நினைக்கிறீங்க? நான் அடுத்த விஜய் படத்தையே சொல்றேன், பிகில். பிகில்ல பாத்தீங்கன்னா ராயப்பன் ஒரு கேரக்டரே உங்களுக்கு பிளாஷ்பேக்ல ஒரு சரியான சீனா இருக்கும். அது வரைக்கும் பிகில பார்த்துட்டு இருந்தாங்க, ராயப்பனை பார்த்தோன்னா ராயப்பன் தான்ங்கிற மாறிடுவாங்க. அவரோட அந்த கேரக்டரே ஒரு சூப்பரால இருக்கும். அந்த கேரக்டர் வந்து தனியா இன்னொரு படமே. ஆமா, அதுக்கு அந்த பிளாஷ்பேக்கே தனி படமாவே எடுத்திருந்திருக்கலாம். அவரு தான் ஃபுல் லீட் பண்ணியிருப்பாரு அந்த இதுலயே. எவ்வளவு ஃபுட்பால்ல பாலிடிக்ஸ் நடக்குதுங்கிறத அருமையா சொல்லியிருப்பாங்க படத்துல. எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த படத்துல ஃபுட்பால் வச்சு மையமா எடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும் அந்த கதை. பிளாஷ்பேக் சீன்லயே படத்திலேயே அந்த பிளாஷ்பேக் ஒரு அருமையா இருக்கும். அந்த மாதிரி அவரு அந்த ஃபெடரேஷன்ல இருக்கவங்கள மீட் பண்ணிட்டு வெளியே வருவாரு. அதோட சீனை கட் பண்ணியிருப்பாங்க. திரும்பி பார்த்தா இவர் இந்த விஜய் வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கு போவாரு, கோச்சா போவாரு. அப்போ வந்து ஏன் டீம்ல செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல வரும்போது வந்து அவங்க அப்பா வந்தாரு, சம்பவம் நடந்தது, அப்பா வந்து பேசுறத பத்தி அந்த வில்லன் பேசுவாரு. அப்போ சொல்லும் போது தான் தெரியும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு. அடி நடந்துருக்கு. ஆமா, அவர் உள்ள ஓவரா பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த அவரோட ஏரியாவுக்கு கூட்டு வரும்போது அவர் என்ட்ரி பயங்கரமா இருக்கும். உள்ள கூட்டு வந்து அவரை உட்கார வச்சு அடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே இருந்திருப்பாங்க. செம்ம சீன் அதெல்லாம். படத்துல அந்த சீன்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அடுத்ததா வந்து 96 ஒரு லவ் போர்ஷனுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக். அதாவது அந்த படத்தை பத்தி இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, இது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா தானே. அதான் அந்த படத்துல வந்து ஆமா டவுன் ஸ்கூல்ல படிச்சவங்க யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாரு. அவரை பற்றி தான் வச்சு காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தான் வந்து அவரோட ஸ்கூல் போர்ஷன்ஸ் வந்து அந்த போர்ஷன்லாம் பார்க்கும்போது ஸ்கூல்ல நம்மளும் படித்தோம், அந்த ஸ்கூல்ல தான் படித்தோம், இப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் வரும். சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வந்து ஹீரோ ஹீரோயின் கூட அது பெருசாக ஒரு லவ் போர்ஷன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காது. அந்த இதில் போர்ஷன்ல சைல்ட்ஹுட்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கிறது தான் ஒரு இதாக இருக்கும், மெச்சூராக இருக்கும். ஆமாம், அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி லவ்வா இதாகுது, அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தாரு, ஒன்றையில தான் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா வந்து வெளிப்படையா ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆமா, கடைசியில அந்த லேப்ல வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் இவ்வளோ விட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் கதை அப்படியே மாறிடும். இந்த மாதிரி இன்னொரு படம் பார்த்தோம்னா கஜினி சூர்யா படம். ஃபர்ஸ்ட் சஞ்சய் ராமசாமி. ஆமா, ரஜினியில வந்து அவர் எல்லாம் மறந்துடும். ஃபர்ஸ்ட் காட்டும் போதே அவர் ஒன்றும் பெருசாவே சீனே இருக்காது அவருக்கு. அதாவது மாஸ் சீன்ஸ்ன்ற மாதிரி அந்த படத்துல வந்து இருக்காது. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் போகும்போது தான் அசினோட அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது படத்துலயே பொலிசமா இருக்கும். அசினோட கேரக்டரே அருமையா இருக்குல்ல. அவரோட ஹேர் கட்டா இருக்கட்டும், பக்கா இதா இருப்பாரு. ஒரு ரிச் மேன், ஒரு கிளாஸான ரிச் மேன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்குல்ல. அது அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அசினோட வர சாங்ஸும் சரி, அவங்க கூட அந்த ஒரு விளம்பரத்துக்காக போய் இவரு நடிக்க போவாரு, அவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டு அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். அவர் தன்னை ஒரு ரிச் மேனே காட்டிக்காம ஏதோ ஒரு நார்மல் போர் கை மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்களுக்கும் டவுட் வராது. அவர் ஒரு போர் கை நினைச்சுன்னா இவங்க லவ் பண்ணதுமே ஆனா ஒரு பியூரான லவ். ஏன்னா அவங்க ரிச் மேன்னு தெரிஞ்சிருக்காங்கன்னா கூட பணத்துக்காக இது பண்ணிருப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா ஒரு அவங்க அதை பத்தி தெரியாமலே லவ் பண்ணிருப்பாங்க. நல்லா இன்னும் நிறைய ஃபிளாஷ்பேக் இருக்கு. அடுத்த வர பார்ட்ல பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் தான். நம்ம போன வீடியோ ஒன்று போட்டிருந்தோமே, பெஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ். அதுக்கும் ஒரு செகண்ட் பார்ட் இருக்கு. அதையும் அடுத்த வர போற வீடியோக்குள்ள வைப்போம். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? சரி, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஃபோர்காஸ்ட் ஹீரோஸ்.